ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இதுதான் நண்பர்கள் கேட்ட தேனியில் புதுசாக கட்டப்படக்கூடிய ரயில்வே ஸ்டாப், அதாவது கலெக்ட்ரேட் ஆப்போசிட்டில் இருக்குது. கலெக்ட்ரேட் பஸ் நிற்கிது பார்த்தீங்களா, கரெக்டாக இதுக்கு ஏற்றாப்புல தான் பஸ் நிற்கும். பயங்கரமாக கட்டிக்கிறாங்க. இதுவே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நினைக்கிறேன். அந்தளவுக்கு 1 கிலோமீட்டரா, ஒரு நார்மலான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது 700 மீட்டர்லேருந்து சம்திங், அதுக்கப்புறம் தான் 1.5 கிலோமீட்டர் வரைக்குமே இருக்கும். அதில் இது வந்து ஒரு ஸ்டாப்பேஜ் தான். ஒரு 10 பெட்டிகள் நிற்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது ஜனவரி 2026 தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் ஒரு பேப்பர்லேயும் பார்த்தேன் நான். வேலையெல்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒவ்வொரு பக்கமும் பூசிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மேலே வந்து டைல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நிறைய விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பயன்பாட்டுக்கு வரும். ஸோ அது வரைக்கும் எந்த பயன்பாடும் இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு ஆன்சர் பண்ணிட்டு போங்க நண்பா. அதாவது ரயில்வே ஸ்டாப்பேஜ் இருக்குல்ல, இந்த ரயில்வேக்கு, அதாவது கலெக்ட்ரேட் ஆப்போசிட்டில் இந்த கட்டப்படக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டாப்பால் என்னெல்லாம் யூசேஜ், எப்படியெல்லாம் யூசேஜ் அப்படின்றத நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். கண்டிப்பாக பதில் சொல்லிட்டு போகணும் நண்பா.